இந்த இந்து ஒரு முக்கியமான தலையங்கத்தை வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. எரிவாயு தட்டுப்பாடும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அது தொடர்பான புள்ளி விவரங்களோட இங்கே தெளிவான ஒரு தலையங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி இந்தியாவிலிருந்து போன ஈரான் கப்பலை ஏன் தாக்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நக்கலாக ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. ஈரான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 நிபந்தனைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் போரை நிறுத்த தயாராக இருக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த 6 மாதம் ஆனாலும் போரை தொடர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்க, நாங்கள் அப்படி இல்லைங்களே. வாங்க என்ன விஷயம்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல சென்னை உட்பட தமிழ்நாடு முழுக்கவே பெட்ரோல் பங்க்ல கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான வதந்தி பரவி இருக்குது. அந்த வதந்தி நம்பிட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வீலர் 4 வீலர்ஸ் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ அப்படிங்கிறது ஈஸ்ட் தாம்பரம் சென்னையில் எடுத்தப்பட்ட வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரிசைக்கிட்டு நின்று இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி மிதிக்கும் விதமாக பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அடுத்த 90 நாட்களுக்கு பெட்ரோலிய பொருட்களோட கையிருப்பு இருக்குது, அதனால யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம். இப்படி நீங்கள் அவதியாக நடு இரவுல 12 மணிக்குள்ள பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தலையங்கம் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது பேசக்கூடிய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா போரை ஈரான் இஸ்ரேல் போரோட கம்பேர் பண்ணுறாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்த பொழுது அது இந்தியாவிற்கு பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணாங்க. எப்படி அப்படின்னா ரஷ்யாட்ட நம்ம கம்மியான விலைக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணோம். அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி நிறுத்துறதுனால இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்ரோலிய பொருட்களுக்கு அதிகமான விலையும் கிடைச்சிச்சு. அது நல்ல விஷயம் நடந்துச்சு. ஆனால் ஈரான் இஸ்ரேல் போரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹார்முஸ் நீர்மணி மூடப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம யார்ட்டிருந்து பெட்ரோலியம் வாங்க போகிறோமோ அந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சமையலறை வரைக்கும் எதிரொலிக்க தொடங்கி இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸில் 51% அப்படிங்கிறது இறக்குமதியின் மூலமாக தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது தடைபடும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை சமாளிக்கும் விதமாகத்தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. மக்களை ஒரு பீதிக்குள்ளாக கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தே மக்கள் கணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது கமர்ஷியல் சிலிண்டர் உற்பத்தியை நிறுத்துங்க, எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தினதாக இருக்கட்டும், மற்ற ஆலைகளுக்கு நீங்கள் சமையல் எரிவாயு உற்பத்தியை மட்டும் பண்ணுங்க, மற்ற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பீதியை உருவாக்கி இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விற்பனை நிலையங்களில் கூட்டம் அலைமோதுவதையும் அங்கங்கே சண்டை சச்சரவுகள் நடக்குது நம்மளால பார்க்க முடியுது. போர் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சாலே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொரோனா நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அது தொடர்பான ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு முன்னாடி சொல்லலையா, அதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த மாற்று வழிகள் அப்படிங்கிறதையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது நம்ம பெட்ரோகெமிக்கல் மூலப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்திட்டு இருப்போம். அதற்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாவது பயன்படுத்தி பெட்ரோகெமிக்கல் உற்பத்தி பொருளை தயாரிக்க பயன்படுத்தலாம். அதன் மூலமாக எல்பிஜி கேஸ் மக்கள்கிட்ட போய் சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மசகு எண்ணெய் உற்பத்திக்கு அனுப்பப்படக்கூடிய மூலப்பொருட்களை எல்பிஜி கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு அனுப்புவதன் மூலமாக எல்பிஜி கேஸ் உற்பத்தியை இன்னும் அதிகரிக்கலாம். நம்ம வெளிநாட்டிலிருந்து வாங்க முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாகும் பொழுது மக்கள் வீதியில் இறங்குவதை தடுக்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் பார்க்கும்போது தொழிற்சாலைகள் நின்றாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புகள் எரிவது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு உத்தரவுகளை வெளியிட்டு அதை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்போ இப்படி இருக்குது, எதிர்காலத்தில் தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த தலையங்கம் குறிப்பிட்டிருக்குது. இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அது எதுவுமே நம்ம சமையலுக்காக பயன்படுத்துவதே கிடையாது, தொழிற்சாலைகளுக்கும் வாகனங்களுக்கும் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நம்ம கொடுத்துருக்குது. ஒருவேளை அது நம்ம சமையல் எரிவாய்க்கும் அதை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்ம மக்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதைக்கு இயற்கை எரிவாயுவை இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை எரிவாயு மக்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கணும். அதற்கு அந்த குழாயின் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அது நிறைவேற்றப்படாமலே இருக்குது அப்படிங்கிறதும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்து மிக எளிமையான ஒரு வழி அப்படின்னு சொன்னால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு விவசாய நாடு. விவசாய கழிவுகளாக இருக்கட்டும், இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நகர கழிவுகளை சுத்திகரித்து அதன் மூலம் வரக்கூடிய வாயுவை பயன்படுத்தி அடுப்பு எரிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த சாண எரிவாயு போன்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை இன்னும் கொஞ்சம் கூட முன்னேற்றி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து அதை அடுத்த கட்டத்தில் கொண்டு போன நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளணும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா இது போன்ற ஒரு நிலை 51% நம்ம பயன்பாட்டை இறக்குமதி செய்ய வேண்டியதில்லை. இது தற்சார்பு அடைவதற்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் மக்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக பேச சொல்லப்பட்டிருக்காங்க தலையங்கத்தில். நம்ம உபயோகிக்கக்கூடிய அந்த கேஸின் அளவை வந்து மிக கம்மியாக பயன்படுத்தணும். அதையும் தாண்டி மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது வாய்ப்பு இருப்பவர்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தலாம், விறகு அடுப்பு பயன்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கலாம். இன்னும் பல்வேறு விதமான வடிவங்களில் வந்து அடுப்புகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு இருக்குது. இது ஒரு மாற்று வழி நம்ம எப்போதும் கையில் இருப்பு வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து இந்த சுச்சுவேஷன் கடந்து போகணும் அப்படின்னு அந்த தலையங்கம் முடிச்சிருக்கிறார். இது போன்ற ஒரு சூழல் போயிட்டு இருக்கும் பொழுது இந்தியா வந்து 40 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு முன்பாடி இந்த 40 நாடுகள்ல இருந்து ஒரு 40% இறக்குமதி பண்ணாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துச்சு. ஆனால் இப்போ 75% அந்த நாடுகள் வந்து இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து பெற்றிருக்கிறது. அதை தொடங்கியும் இருக்கிறாங்க. இறக்குமதி செய்யப்படுவதற்கும் இப்போ 90 நாள் கையிருப்பிற்கும் சரியாக இருக்கும். அதனால எந்த ஒரு வதந்தியும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சமாக இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிறது 90% ஈரானை அழித்துட்டோம், 88% ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களோட பெரும்பாலான ஏவுகணைகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களோட நகரங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லை. இப்போ நாங்கள் தாக்குவது அப்படிங்கிறது அவங்க சொன்ன சாராம்சத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு சமம். அதனால் நாங்கள் எப்போ வேணாலும் போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அதில் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது, ஈரான் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. உச்ச தலைவர் முதல் கீழே இருக்கக்கூடிய இராணுவங்கள் அனைவருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீண்டு வருவதற்கு இன்னும் பல பத்தாண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னு அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருக்குது. ஒருவேளை அப்படி போர் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை உலகத்திற்கு செய்ததாக மாறும். அதே நேரத்தில் இன்னொரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாங்க, எதற்காக இந்தியாவிலிருந்து போன ஈரான் கப்பலை தாக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் கேட்டேங்க, என்னோட ராணுவ தளபதிகிட்ட கேட்டேன், எதுக்கு தம்பி அந்த இதை தாக்குனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அதை நீங்கள் சிறைப்பிடிச்சிருக்கலாம், அந்த கப்பலை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கலாம், தாக்கி அழிக்க வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா, அது மூழ்குவதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அந்த ஈரான் கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்கிறது ரொம்ப சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தான் தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதே சமயத்தில் ஈரான்கிட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. என்ன அறிக்கை அப்படின்னா, 3 நிபந்தனைகளை நாங்கள் முன்வைக்கிறோம், இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா உடனடியாக போரை நிறுத்திடலாம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை ஏற்றுக்கல அப்படின்னா எவ்வளவு காலமானாலும் சமாளிக்கிறதுக்கு ஈரான் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன 3 நிபந்தனைகள் அப்படின்னா, இனிமேல் ஈரானின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இதுவரை தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சேதாரம் எவ்வளவோ அதை கணக்கிட்டு அந்த தொகையை ஈரானும் இஸ்ரேலும் பகிர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது 2 காரணம். 3வது என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுடைய நியாயமான உரிமைகளை இந்த 2 நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போர் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதையும் ஈரான் பேசுறதையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த போர் அப்படிங்கிறது இப்போது நிற்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க எவ்வளோ சமாளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பெட்ரோல் போட போனால் அங்கே 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணி போட வேண்டிய சூழல் ஏற்படுது. எல்பிஜி கேஸ் நம்மளால் வாங்க முடியல, லைன் கட்டி நிற்க வேண்டியது இருக்குது, கால் பண்ணால் காலும் போக மாட்டேங்குது, கேஸ் நிலையங்களுக்கு காலும் போக மாட்டேங்குது. இது ஒரு மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படிங்கிறது நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே எதிரொலிக்க தொடங்கிருச்சு. இப்போ நமக்கு வேறு வழி கிடையாது, அரசாங்கத்தை முழுவதுமாக நம்பதான் ஒரே வழியாக இருக்கும், வதந்திகளுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அரசு எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதுதான். மீண்டும் ஒரு கொரோனா காலமோ இல்லை இந்த பணமதிப்பிழப்பு போன்ற ஒரு சூழல் உருவாக்குச்சு அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த போரை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வயசு 80 தாண்டிருச்சுங்க. இப்போ அதனால பாதிக்கப்படுறது என்னன்னா, நம்மளை போன்ற 20-30களில் இருக்கக்கூடியது வாழ்ந்து முடிச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் இது போன்ற சண்டையை கட்டிக்கிட்டு உலகம் முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு பீதியில் மக்களை ஆழ்த வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது தான் முன். ஓகே மக்களே, நம்ம வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ தொடர்பான உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாசா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.